குடும்பமா சேர்ந்துல குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காளுங்க. இவ வேற வாரேன்னு சொன்னா எங்க போனானே தெரியலையே. ஐயா என்னங்க உங்க அம்மா என்ன வாயை திறக்காம இருக்காங்க, என்ன ஏதுன்னு கேளுங்க. அதோ ஆரம்பிச்சிட்டு சங்கு. கரெக்டா சொன்ன சின்ன பொண்ணு, இந்த மாதிரி கேட்டாதான் புத்தி வரும். இவ வார ஒருத்தி நேரங்காலம் தெரியாம கோத்து விட்டுக்கிட்டு இருக்கா. பாத்தீங்களா உங்க அம்மைக்கு கொழுப்ப. இவ்வளவு நேரம் 3 பேரும் குறு குறுன்னு பாத்துக்கிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இவங்க வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களே. இதே மாதிரி விட்டா எங்க அம்மா சொன்ன மாதிரி தான் நடக்கும் போல. நகையை கொடுக்காம அப்படியே அம்மைய மோவல ஏமாத்திடுவாங்க. எட்டே கூப்பிட்டாயா? கூப்பிட்டுட்டா சரி, மூஞ்ச வெறப்பா வச்சுப்போம். என்னம்மா சொல்லு. எதுக்குமா இப்ப முறைச்சுக்கிட்டு திட்டுற மாதிரி கோவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கா? பின்ன என்னல, இத்தனை நாள் அந்த பொம்பளை இந்த பொம்பளைன்னு பேசிட்டு இன்னைக்கு மட்டும் எத்தேவாமே எத்தே. சரி அதெல்லாம் இருக்கட்டும், புது சண்டையை நீ ஆரம்பிக்காத. ஆமா ஆமா, நான் தான் புது சண்டையை ஆரம்பிக்கவும். பொண்டாட்டியும் மாமியாலும் நல்லவங்க பாத்தீங்களா. ஏமா கேட்டதுக்கு மட்டும் பதில். எப்ப நான் கைதிலப்பா சொல்லு. நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன்னு சொல்லு. உமாவை நகை எடுத்துக்கிட்டு வரேன்னு சொன்னான். மணி பாராவ போகுது, இன்னும் வரல. வரேன்னு சொல்லியிருக்கால, வருவாளே. யாழை எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? எவ்வளவு நேரமா இப்படியே இருக்கிறது அமைதியா? சரில, அப்ப என்ன வேணா கட்டி போட்டு அடி, அவ வருவா. சரியா? என்னம்மா பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? இங்க பாருங்க மாப்பிள்ள, அந்த நகையை கொடுக்க கூடாதுன்றதுதான் அவங்க திட்டமே. அதுக்கு என்னென்ன பேசணுமோ எப்படி எப்படி பேசணுமோ எல்லாம் உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க சின்ன பொண்ணுக்கு அம்மாவே, இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீங்க பேசுனீங்கன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு மரியாதை இருக்காது சொல்லிட்டேன். இன்னைக்கு நகை வரும், வரலனாலும் என்னுடைய சொந்த காசுல வச்சு நாளைக்கு உன் மொபைலுக்கு நான் நகையை வாங்கி தருவேன். அடுத்த நிமிஷமும் நீயும் இருக்கக்கூடாது, உன் மொபைலும் இருக்கக்கூடாது. ஏமா அவங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லு, அதுல ஒரு நியாயம் இருக்கு. சின்ன பொண்ணு இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்குமா? நீயும் உன் பொண்டாட்டி தானடா சொன்னீங்க நாங்க 2 பேரும் வீட்டை விட்டு போறோம்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்கு இங்கே டேரா போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இது நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு. எல்லாம் அந்த நகை காண்டி தானே. அந்த நகை இன்னைக்கு வந்துடும். பார்க்க தானே போறோம். நகை எடுத்துட்டு வரீங்களா, போடி நகையை எடுத்துட்டு வந்து தரீங்களான்னு. இங்க பாருங்க, அந்த மாதிரி புத்திலாம் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு வேணா இருக்கலாம். ஆமா ஆமா, இருந்துச்சு. போலி நகையை நீங்க தான் எடுத்து தங்கம்னு சொல்லி வச்சிருந்தீங்க, நாங்க ஒண்ணும் இல்ல. உன் மாமியார் அமைதியா இருக்க சொல்லல, கூட கூட பேசிக்கிட்டு. நானே ஒரு வேதனையில கிடக்கேன். வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரி வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நகை வரும், 1/2 மணி நேரம் பொறுமையா இருங்க. சரிம்மா, வரலன்னா அப்புறம் தான் இருக்கு உன் பொண்ணுக்கு. ஏம்மா, இந்த என் பொண்ணு வந்துட்டா. என்ன இன்னைக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையானா? பெத்த அம்மைய அது யாரோ ஒருத்தவங்க முன்னாடி இவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு இருக்கா. அதுவும் பொண்டாடி சொல்லி கொடுத்தான்ற ஒரு காரணத்துக்காண்டி. நீ வாய மூடுதாதிகா, உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். ஆமா ஆமா, சொல்லுவ. இதுக்கு மேல என்ன ஒரு வார்த்தை சொன்னேன்னா உனக்கு மரியாதை இருக்காது சொல்லிட்டேன். இந்த ராதிகாவால இருக்க மாட்டான். உனக்கு என்ன நகை தானே தேவை? இந்த அந்த நகையை எடுத்துக்கோ, அந்த நகையை கொடுங்க. ஏம்மா ராதிகா, உனக்கு தெரியாதுமா, நீ வரக்கு முன்னாடி. ஏம்மா நீ வாயை மூடி, நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, எனக்கு எல்லாம் தெரியும். இவங்க என்னென்ன பேசுனாங்க, ஏது பேசுனாங்கன்னு எல்லாம் தெரியும்மா. இந்த நகையை எடுத்து உன் மருமவ மூஞ்சிலே வீசிவிடு. அவ கிடக்கா அவ. இனிமே நான் உன்னை பாத்துக்கிறேம்மா. அப்படி சொல்லிடியே தங்கம் அவளை. இந்தம்மா உன் நகை கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. மாப்பிள்ள எல்லாம் கரெக்டா இருக்கான்னு எடுத்து காட்டுங்க. எல்லாம் கரெக்டா தாமா இருக்கு. அது எப்படி கரெக்டா இருக்கும்? அது கூட ஒரு கம்மல் செட்டு ஒண்ணு இருந்துச்சு. ஆமாங்க, அது கம்மல் செட்டு இருந்துச்சு. அந்த கம்மல் செட்டு மிஸ் ஆயிட்டு சரிங்களா. அதுக்கு பதில் நாங்க காசு எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த பணத்தை வச்சுக்கோங்க. இன்னும் 4 நாள்ல அந்த இதுவும் ரெடி பண்ணி கொடுத்துறோம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதே மாதிரிதான் வேணும்னா நாங்க வாங்கியும் கொடுத்துறோம். அதுக்கான காசு அதை விட அதிகமாவே இதுல இருக்கு. உங்களுக்கு தேவையான இந்த நகையை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க, எங்க நாத்தனார்கிட்ட இருந்து வாங்கி நாளைக்கு எடுத்துட்டு வந்து தரேன். இல்லைன்னா எங்க அம்மாவே இல்ல உண்டு இல்லைன்னாக்கி இருப்பீங்களே நீங்க. நாங்க ஏமா அப்படி பண்ண போறோம்? நீ நகையை எடுத்துக்கிட்டு போயிட்டு நீ எங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கியோ? நீங்க பேசாதீங்க சின்ன பொண்ணுக்கு அம்மாவே. இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு நாள் ஒரு மரியாதையும் கிடைக்காது சொல்லிட்டேன். ஒரு சம்மந்தி வீடுன்னு கூட பார்க்காம அங்க இருந்து இங்க வந்துகிட்டு கோல் முட்டி விடுறீங்களா? ஒரு நாள் இந்த வேலையை நான் பார்த்தது இல்லை, எங்க அம்மைகிட்டயும் எங்க அண்ணங்கிட்டயும். ஆனா நீங்க எங்க அண்ணனை வச்சுக்கிட்டு எங்க அம்மையை என்னென்ன வார்த்தை பேசக்கூடாத எல்லா வார்த்தையும் நீங்க பேச வச்சிருக்கீங்க. ஏமா இன்னமா அந்த காசை வாங்கி அவங்க கிட்ட கொடுத்துரு. இந்தப்பா சின்ன துறை கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ. ஏம்மா ஏமா இப்படி கோவமா பேசுறா? எப்பா உன்ன மாதிரி உலக மகன் நடிப்பு எவனும் இருக்க மாட்டான். இவ்வளவு நேரம் எகிரினோடனே என் முக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண உடனே ஏமா இப்படி பேசுற? எப்பா கடவுளே, நீ நல்லா ஜிங்சாங் அடிக்கிறப்பா. ஜிங்சாங் தான். எத்தே நானும் ராதிகாவை இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தாதான் தெரியுது நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு. வாங்க எங்க கூடயே வாங்க, எங்க வீட்டுக்கு போவோம். ஏமாப்பிள்ள நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வீட்டுக்கு வரணும்? ராதிகாவே இங்கதான் இருக்கணும் பாத்துக்கோங்க. இல்லனா இந்த வீட்டை இவ பேருக்கு எழுதி வச்சிரு சொல்லி அதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த வீடு நிலம் சொத்து என்னோட நகை எல்லாமே என் மொபைலுக்கு தான்.
ஏம்மா என்னம்மா சொல்றா? ஆமால, எனக்கு யாருக்கு தோணுதோ அவங்களுக்கு தான் எழுதி வைப்பேன். இன்னையில இருந்து 1 வருஷத்துக்கு நீங்க நடந்துக்கிற நடத்தைய வச்சுதான் நான் முடிவெடுப்பேன். என் மொவ மேலதான் இன்னைக்கு எனக்கு பாசம் அதிகமா இருக்கு. நான் என்னைக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என் மொவலுக்கு எழுதி வச்சுட்டு நான் பாட்டுன்னு எங்கன்னா போய்கிட்டே இருப்பேன். மாமியார் இன்னைக்கே இப்பமே இங்க இருந்து கிளம்பணும். என் பொண்ணுக்கு நகை வந்ததுக்கு அப்புறம் நான் இங்க என்ன பண்ண போறேன்? நான் உடனே கிளம்பிடுறேன்.